21st July Sunday. இங்கே புனே வந்திருக்கு ஜெர்மன் பேக்கரி கோரேகாம் பார்க். எம்டி எல்லாம் கூட வந்திருக்கு. இதுதான் இது ஒரு மேலே போகலாம். ஏன்னா இங்கே வந்து பாம் பிளாஸ்ட் நடக்குது புனேயில் கோரேகாம் பார்க்கில். இந்த ஜெர்மன் பேக்கரியில் இந்த இடத்துல பாம்பு வெடிச்சு நிறைய பேர் செத்துட்டாங்க. இப்போது இந்த பேக்கரியை திருப்பி ரெக்கவர் பண்ணி கட்டியிருக்காங்க. ஸோ இதுதான் ஜெர்மன் பேக்கரி, வெரி ஃபேமஸ் ஏரியா கோரேகாம் பார்க் இன் புனே. ஃபார் மை மெமரி ரூப்சங்கர். இதுதான் ஈரானி கேஃப், பார்சி ஃபேமஸ் புனேயில். சேம் கோரேகாம் பார்க், இது பேர் ஈரானி கேஃப். இங்கே தான் வந்து ஜெர்மன் பேக்கரி இருக்குது. அங்கேருந்து அப்படியே நடந்து வந்துடலாம். அங்கே தான் இருக்குது. அங்கேருந்து ஜஸ்ட் வாக்கிங்கில் வந்துட்டோம். இங்கே ஈரானி சாய் ரொம்ப ஃபேமஸ், ஈரானி டீ. ஸோ அதுக்காக வந்துருக்கு ஈரானி கேஃப் இது, ரைட்? ஸோ இங்கேயும் எல்லாம் நல்லாயிருக்கும். இதையும் டச் பண்ணிடலாம். மை மெமரிஸ். இந்த ஈரானி சாய் இங்கே வந்து இந்த டீ சாப்பிட்ருக்கோம். டீ ரியலி எக்ஸலண்ட், ரியல் அந்த உண்மையாக இருக்குது. அடுத்தது வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ் வந்து பன். வந்து பட்டர் இருக்குது, பன் பாவ். சான்ஸே இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கும். இது பேர் வந்து மசாலா, அதாவது பிரெட்டுக்கு நடுவில் ஆம்லெட் வச்சுருக்காங்க, மசாலா ஆம்லெட். இது இங்கே ஃபேமஸ். இதுதான் இந்த இடத்துல ட்ரெடிஷ்னல், அதாவது சிக்னேச்சர் டிஷ். இந்த ஈரானி சாய் சிக்னேச்சர் டிஷ். ஸோ அது வந்து இது தொட்டு மசாலா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. வாய்ப்பே இல்லை. இப்போ நெக்ஸ்ட்டு வைஷாலி ரெஸ்டாரண்ட்டுன்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இது வந்து கோரேகாம் பார்க்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. இதுவும் ஒரு பாஷ் ஏரியா, ரொம்ப க்ரௌடாக இருக்குது, நல்லா பயங்கரமாக இருக்குது. நல்லா இது டி நகர் மாதிரி சென்னையில். ஸோ இதில் வந்து இந்த வைஷாலி ரெஸ்டாரண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். பயங்கர க்ரௌடு, சீட்டே கிடைக்கல, வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வைஷாலி ரெஸ்டாரண்ட்டு சவுத் ரெஸ்டாரண்ட். ஆக்சுவலி இது வந்து சவுத் ரெஸ்டாரண்ட்டு. இட்லி தோசை இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். ஸோ பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ்லாம் இங்கே தான் வந்து சாப்பிட்றாங்க. பாரு ஃபுல்லாக இருக்குது இங்கே. ஸோ நிறைய ஐட்டம், இந்த உப்மா, சவுத் இந்தியன் ஐட்டம், நம்ம ஊர் டிஃபன்லாம் இங்கே சாப்பாடு, ஊத்தப்பம் எல்லாமே இருக்குது இங்கே. ஸோ இது ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் இங்கே புனேயில். நான் வந்து வெயிட் பண்ணி தான் சாப்பிட்ணும். ஃபுல்லாக இருக்குது. ஓகே, இட் இஸ். ஸோ இங்கே வந்திருக்கோம். இங்கே என்னென்ன ஐட்டம் சாப்பிட்றோம் பார்ப்போம். இங்கே சாம்பார் இட்லி சாப்பிட்டேன். மசாலா தோசை, மைசூர் மசாலா தோசைன்றாங்க. மசாலா தோசை தான், அதில் கொஞ்சம் காரம் மாதிரி ஏதோ தடவிருக்கேன், அவ்வளோதான். பட் சாம்பார் ரொம்ப நல்லா இருக்குது. ட்ரிபிள்கேனில் திருவல்லிக்கேணியில் இருக்கிற ரத்னா கேஃப் சாம்பார் மாதிரியே இருக்குது, டிட்டோ. இந்த ஹோட்டலுடைய ஓனரும் சென்னைக்கார் தான், செட்டியார். யாரோ ஒரு செட்டியார் 70 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தார் அந்த ஹோட்டலை. இது ரொம்ப நல்லா இருக்குது, சாம்பார் நல்லா இருக்குது, நம்ம ஊர் மாதிரியே இருக்குது. எஸ், இட்ஸ் அ குட் மெமரி. விஷாலி ஹோட்டல் புனே, நைஸ். அவ்வளோதான், இதோட முடியுது. நான் இதோட ஹோட்டல் கிளம்பிடுவேன், ரைட்? ஹாப்பி மெமரிஸ். அந்த ஹோட்டல் அங்கே தான் இருக்குது, ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸில். அங்கேருந்து இங்கே வந்தோம். ஃபெர்குசன் காலேஜ், எஸ்டாப்ளிஷ்டு 1885. ஒன் ஆஃப் த வெரி டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி புனே. ஸோ ஒன் ஆஃப் த வெரி ஓல்டஸ்ட் காலேஜ், வெரி ப்ரெஸ்டீஜியஸ். இங்கே ஜஸ்ட்டு வாக்கிங் சாப்பிட்டோம், அப்படியே வாக்கிங் வந்துட்டுருக்கோம். நிறைய நல்லா சைலண்ட்டாக, மரம்லாம் நிறைய இருக்குது. இட்ஸ் வெரி நேச்சுரல். காக்காலாம் இருக்குது. இட்ஸ் அ பார்க், நல்லா அமைதியாக இருக்குது, நல்ல இடம்.
அப்படியே வாக்கிங் வரலாம். சரி கொஞ்சம் நடந்துட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எடுத்துருக்கேன். இங்கே வந்திருக்கோம், அப்படி பார்ப்போம். நல்லா இருக்கு. இங்கே வாக்கிங் முடிச்சுட்டு ஹோட்டல் போக வேண்டியதுதான். ஹிஞ்சிவாட் விவாண்டாவில் தான் ஸ்டே பண்ணியிருக்கேன், ஹிஞ்சிவாட்டில். ஸோ விவாண்டா தாஜ் முடிச்சுட்டு போய் படுத்து போகணும். சண்டேவும் ஒர்க்கு, நாளைக்கும் ஒர்க்கு. சி ஓகே, குட் மெமரிஸ். வெரி ஓல்டு பில்டிங், பிரிட்டிஷ் காலத்துது, பிரிட்டிஷ் கால பில்டிங். ஸோ இந்த காலேஜ் இது என்ன யூனிவர்சிட்டி மாதிரி இருக்கு. எல்லா வித இதுவும் இருக்கு. இங்கே லைட்டு தான் பத்தலை. ஸோ ரொம்ப லேட் ஆகிடுச்சு. மணி 7:30 ஆயிடுச்சு. 7:23. 7:23. ஸோ பில்டிங்ஸ்லாம் ரொம்ப ஓல்டு. உள்ள அருமையாக இருக்குது. வாக்கிங் டெய்லி போகலாம். இது 2.5 கிலோமீட்டரா இந்த பில்டிங். இந்த இது மொத்தம் இந்த கேம்பஸ் 2.5 கிலோமீட்டர், 2.5 கிலோமீட்டர்ஸ் தான் இது. இவ்வளோ பெரிய கேம்பஸ். ஸோ இதை டெய்லி ஒரு 2 ரவுண்ட்ஸ் தானே முடிஞ்சு போச்சு. அது நல்ல பழைய காலத்து பில்டிங். பரவாயில்ல, நிறைய பில்டிங்ஸ் இருக்கு. ஒன்றும் ஒரு கிளாஸ் ரூம். இதெல்லாம் இப்போ ஆக்டிவ்ல இருக்கான்னு தெரியல. ஸோ பகலில் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பகலில் பயங்கரமாக மழை பெய்யுது. இப்பயே வானம் ஃபுல்லாக மழை, செம மழை பெஞ்சிட்டே இருக்கு. நான் சென்னையிலேருந்து இருக்கும்போதும் மழை 3 நாள். அங்கேருந்து நான் மும்பை வந்த, மும்பையிலேயும் 3 நாள் மழை. இங்கேயும் வந்த 3 நாளாக மழை தான். ஸோ நான் ஒரு 9 டேஸாக நான் சூரியனே பார்க்கல. இங்கே வெயிலே இல்லை. ட்ரெஸ் எல்லாம் ஹோட்டலில் தான் துவைச்சிட்ருக்கேன். ஸோ ஹோட்டல்லே லாண்ட்ரி போட்டு அங்கேயே எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இட் இஸ் அ குட் ஸ்பேஸ். பாருங்க, இந்த ஹாரி பாட்டர் பில்டிங்ஸ் மாதிரி இருக்குது. ஹாரி பாட்டரில் வர பில்டிங் மாதிரி இருக்கு. ஹாரி பாட்டர். எங்கள் எம்டியோட வந்துட்டு இருக்கேன். ஹாரி சார், these buildings are all look Harry Potter movie. The buildings, very old buildings, Harry Potter building. Correct? Yeah. Hey, this is British culture. That is why there also you sign, no? Yeah. Same construction you will get there. Everywhere these convents. Yeah. Earlier convents. This is built by British people. Yes. It is 1885 under the British government. British rule. Okay. Seri podum. Yeah, very nice. In summer also this area is very good. இது கடைசியா இங்க கோயிலுக்கு வந்திருக்கோம். விநாயகர் கோயில், தகுடு சேத் கணபதி. இந்த கோயில் பேர், இந்த விநாயகர் பேர். இந்த விநாயகர் ரொம்ப ஃபேமஸ். அங்கே தெரியுது, அதுதான் அந்த கோயில். இந்த கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ். இங்கே புனேல வந்து தகுடு சேத் கணபதின்னு தான் சொல்லுவாங்க விநாயகரை. இந்த ரோடு வந்து வெறும் கடைங்க இருக்கு, நிறைய கடைங்க இருக்கு. ஷாப்பிங் ஏரியா, சின்ன கடைங்க எல்லாம் இருக்கு இங்க. ரைட், நாங்கள் உள்ளே போகல, கோயில் உள்ளே போகல. நான் கோயில் வெளியே இருந்து தான் கும்பிட போகிறோம். பிகாஸ் முட்டை சாப்பிட்டோம். ஸோ அதனால என்னால் உள்ளே போக முடியாது. कुछ समाधान दो, चिंता का विषय है बप्पा, थोड़ा सा तो ज्ञान दो.
இதுதான் கோயில். डिफिकल्ट समस्या का कुछ समाधान दो, चिंता का विषय है बप्पा थोड़ा सा तो ज्ञान दो, कोई मीठी मीठी बात मेरे कानों में घोले, नौकर मेरे दिल का दरवाजा खोले, गुड़ियां बिगाड़ने में लगी है मुझको, मैं भी बिगड़ने लगा हौले हौले, कुछ समझ नहीं आता मुझको, मैं हंसरिया रोरिया, कुछ करो कुछ करो हाँ जी कुछ करो, सुनो गणपति बप्पा मोरया, परेशान करे मुझे छोरिया. இங்க இருந்தே கும்பிட்டு கிளம்புறோம். ஓகே, குட் மெமரிஸ், மை மெமரிஸ், பிரபு சங்கர் மெமரிஸ். சைனிங் ஆஃப். இங்க இருந்தே சாமியை கும்பிட முடியும். இதுதான் கணபதி. நெக்ஸ்ட் இங்க மஸ்தானின்னு ஒன்று இருக்குது, அதாவது ஃபலூடா மாதிரி. இது இங்கே ரொம்ப ஃபேமஸ், பூனேல ரொம்ப ஃபேமஸ். இது வந்து ஒரு ரொம்ப ஓல்டு. இந்த ஃபுட்டை ட்ரை பண்ணுறோம். ஓகே, இது மஸ்தானி கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கு, ஆப்போசிட். ஓகே, ஸோ ஹியர் தட் மஸ்தானின்னு ஒரு டிஷ் வந்து ஃபேமஸ். ஸோ அதை சாப்பிட்லான்னு வந்துருக்கு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே இட்லி தோசை தான் விற்கிறாங்க. அது ஆர்டர் பண்ணிட்டு கூப்பிட்றேன். ஆம்ரஸ். Sir, you take. No, yeah, one piece you take. Sir, we will finish it. He will finish. Sir, we will buy two. You take it, sir. Take it, sir. I just taste it. Okay, நான் first இதை டேஸ்ட் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். It is a pure mango milkshake, right? இது சாப்பிட்டா இது வந்து பியூர் மேங்கோ ஐஸ் தான், மாம்பழ ஐஸ்கிரீம் தான் இது, பியூர் ஐஸ்கிரீம். ஓகே, வித் முந்திரி பாதாம்னா இருக்கும். பட் இது விலை 90 rupees. அந்த அளவுக்கு ஒர்த்தான்னு தெரியல, பட் 90 rupees இதுதான், இவ்வளோதான். நல்லா இருக்கு.